Hi everyone, so இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வித் ரிசீவர் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் மைக்ரோஃபோன்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவரோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணுன்ற அவசியமே இருக்காது. இது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ ட்ரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஜிடெக் அப்படின்ற பிராண்ட் லோகோ வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிஜிடெக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி டைப் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட வந்து சி டைப் கனெக்டரும் இருக்குது, இதில் வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி கனெக்டரும் இருக்குது. ஸோ நம்மளது வந்து மொபைல் வந்து சி டைப் கனெக்டர் அப்படின்றனால நம்ம சி டைப் வாங்கியிருக்கோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சைடில் வந்து மைக் அந்த கனெக்டருக்கான பேரிங் டிவைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்னு அந்த மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மைக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மைக் இருக்குது. இது பவர் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு பவர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளிப் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து காலரில் வந்து மாட்டிக்கிற மாதிரி. ஸோ இது ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம மொபைலே வந்து சார்ஜ் ஆகிக்கும் இந்த கனெக்டருக்கு. இதுக்கு மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிளும் இதில் இருக்குது. தென் இதை கேரி பண்ணுறதுக்கான சின்னதாக ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பவுச் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியாகவும் இருக்குது. ஸோ இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆன் பண்ணி நம்ம பேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே லைட் எரியுது பாருங்கள். இது வந்து பேரிங் இண்டிகேட்டர், அந்த பேரிங் லைட்டு வந்து காமிக்குது, இண்டிகேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் லைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைட் வந்து இண்டிகேட் ஆகிட்டு இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங் ஃபோனில் வந்து எல்லா ஃபோன்லேயும் இது வந்து சப்போர்ட் ஆகலை, அதாவது கேமரா வந்து ஆப்ரேட் ஆகலை. அந்த மைக்ரோஃபோன் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சஸ் ஆக மாட்டேன் அப்படின்றது, ஆக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாம்சங் M31 யூஸ் பண்ணியிருக்கேன், கேலக்ஸி M31. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஓப்பன் அப்படின்னு காமிக்குது. இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளார நீங்கள் வந்து அந்த மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும் ஈஸியாக. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த வீடியோ செட்டிங்ஸ் நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆடியோ சோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மைக் வந்து ஈஸியாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மைக் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து நமக்கு லாங்கு போக முடியும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நான் வந்து காலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30 ஃபீட் நம்ம வந்து வாக் பண்ணி பார்க்கலாம். 30 ஃபீட் வரைக்கும் நமக்கு எடுக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு 10 ஃபீட் வந்துருப்போம். ஸோ 10 ஃபீட்டில் இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறேன். ஒரு 30 ஃபீட் வரைக்கும் போகிறேன். நான் தெரியலனாலும் தெரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ அப்புறம் இங்கேருந்து திரும்ப 2 ஸ்டெப் பின்னாடி போகிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு 35 ஃபீட் பக்கம் நான் இருக்கேன் டிஸ்டன்ஸில். உங்களுக்கு தெரியலனான்னு தெரில கேமராவில், பட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் ஒர்க்கிங். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இந்த மைக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மைக் பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் என்னன்ட்டு. ஸோ இந்த மைக் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வந்து
ஒர்க் ஆகுது. 30 ஃபீட் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தோம், நல்லாவே இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன் செமினார்ஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீலாகிங் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாய்ஸ் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றது அந்த மைக் வாங்கியிருக்கோம். ஸோ உண்மையிலே ஒர்த்தாக இருக்குது. தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக் வந்து நமக்கு நார்மல் சாம்சங் ஃபோனில் வந்து நான் சாம்சங் ஃபோனில் போட்டு பார்த்தேன், பட் வந்து ஆக்சஸ் ஆகலை. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து அந்த கேமரா மூலமாக ஆப்ரேட் பண்ணால் மட்டும் தான் இது வந்து ஆப்ரேட் ஆகுது. நம்ம நார்மல் கேமராவில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதையும் நம்ம வந்து என்னென்னு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.